காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்திக்கு எதிராக உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜக எம்பிக்கள் 40 பேர் அடங்கிய குழுவினர் மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தங்கரிடம் மனு அளித்தனர். கடந்த 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை குறித்து கட்சியினர் மத்தியில் பேசிய சோனியா, உரையின் இறுதிப் பகுதியை வாசிக்கும்போது அவர் மிகவும் சோர்வடைந்து விட்டதாக கூறியதாக வீடியோ வெளியானது. இந்த செயலால் அவர் குடியரசுத் தலைவரையும் பழங்குடியினரையும் இழிவுபடுத்திவிட்டதாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர். சத்தீஸ்கரில் 8 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்த நக்சலைட்டை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கன்கர் மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அங்குள்ள வனப்பகுதியில் காவல்துறையினரும் நக்சல் தடுப்பு பாதுகாப்பு படையினரும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஜாதின் மாண்டாவி என்ற நக்சலைட் உயிரிழந்தார். தொடர்ந்து அவரின் உடலையும் அவர் பயன்படுத்திய ரைபிள் துப்பாக்கியையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விமானப்படை சாகச நிகழ்ச்சியால் பெங்களூரு விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. எலகன்கா என்ற பகுதியில் உள்ள விமானப்படை தளத்தில் விமானப்படையினரின் கண்காட்சி நிகழ்ச்சி வரும் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அந்த பகுதியில் விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடைபெற இருப்பதால் அதன் அருகில் உள்ள கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் நாளை முதல் 14ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்டிருந்த விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. வான்வழி தடங்கள் மூடப்படும் நேரத்தில் இயக்கப்பட இருந்த விமானங்கள் வேறு நேரத்தில் மாற்றி இயக்க முடிவு செய்யப்பட்டு மாற்று அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மகாபலேஸ்வரியாவில் அமைக்கப்பட்டுள்ள தேன் பூங்கா இன்று திறக்கப்படுகிறது. தேனீ வளர்ப்பை ஊக்குவிக்கும் விதமாக கடந்த 2022ஆம் ஆண்டு மாநிலத்தில் உள்ள மங்கர் என்ற கிராமம் தேன் கிராமமாக அறிவிக்கப்பட்டது. இந்த கிராமத்தில் தேனீக்கள் வளர்க்கப்பட்டு தேன் உற்பத்தி அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிராமத்திற்கு வந்து பார்வையிடும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1 லட்சத்தை கடந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக தற்போது தேன் பூங்கா திறக்கப்படுகிறது. 3 ஏக்கர் நிலப்பரப்பில் 30க்கும் மேற்பட்ட தேனீ பெட்டிகள் வைக்கப்பட்டு பூங்காவில் பராமரிக்கப்பட உள்ளன. இதனை மாநில காதி மற்றும் கிராமப்புற தொழிற்சாலை வாரியம் இணைந்து அமைத்துள்ளன. சீனாவில் வசந்த கால விழாவையொட்டி மின்விளக்கு கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஜனவரி 29ஆம் தேதி வசந்த கால விழா கொண்டாடப்படும் நிலையில் அந்நாட்டு மக்கள் பல்வேறு விதமாக அதை கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக யுனான் மாகாணத்தின் கம்மிங் நகரத்திலும் சீன தலைநகர் பெய்ஜிங்கிலும் வண்ண மின் விளக்குகளில் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நகரின் பல்வேறு பகுதிகளில் மயில், யானை, சிங்கம் உள்ளிட்ட விலங்குகள் மற்றும் சீன பாரம்பரிய கலாச்சாரத்தை பறைசாற்றும் பொருட்களின் பிரம்மாண்ட விளக்குகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தலைநகர் பெய்ஜிங்கில் மார்ச் 15ஆம் தேதி வரை இந்த வண்ண மின்விளக்கு கண்காட்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அழகர் கோவில் வனப்பகுதியில் எந்தவிதமான கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அழகர்மலை வனப்பகுதிக்குள் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் உள்ள நிலையில் அதன் அருகில் கோயில் பணியாளர்களுக்காக குடியிருப்பு கட்டுமானம் அறநிலையத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மதுரையைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவர் உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலத்தில் அறநிலைத்துறை கட்டடங்களை கட்டி வருவது விதிகளுக்கு எதிரானது என்றும், எனவே விதிகளை மீறி கட்டப்படும் கட்டுமானங்களுக்கு தடை விதிக்க மனுவில் கோரியிருந்தார். இந்த மனுவை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பூர்ணிமா ஆகியோர் விசாரித்து வனப்பகுதியில் எவ்வித கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் தற்போதைய நிலையை தொடரவும் உத்தரவிட்டனர். மனு குறித்து வனத்துறை முதன்மைச் செயலர், அறநிலையத்துறை, மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். தமிழக ஆளுநர் RN ரவியை திரும்பப் பெற கோரி தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையில் தனது உரையை நிகழ்த்தாமல் சென்றது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும், ஆளுநர் பதவியிலிருந்து அவரை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என கோரியும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இதுபோன்ற வழக்குகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என மனுவை தள்ளுபடி செய்து தலைமை நீதிபதி உத்தரவிட்டார்.
மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெறும் முக்கிய ஆலோசனைக் கூட்டங்களை துணை முதலமைச்சர் ஷிண்டே புறக்கணித்து வருவது பேசுபொருளாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தை புறக்கணித்த ஏக்நாத் ஷிண்டே தற்போது முதலமைச்சர் பட்னவிஸுடனான 2 ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்கவில்லை. ரைகாட் மற்றும் நாசிக் ஆகிய 2 மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்ட விவகாரத்தில் ஷிண்டே அதிருப்தியில் உள்ளதாகவும் அதில் தீர்வு எட்டப்படாததால் முதல்வருடனான கூட்டங்களை புறக்கணித்து தனது எதிர்ப்பை பதிவு செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களிலும் அமெரிக்காவின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என நேட்டோ தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் செய்தியாளர்களை சந்தித்த நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ருட்டே, அமெரிக்காவின் பங்களிப்பு இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளின் உதவியை வைத்து மட்டும் எதையும் நம்மால் செய்ய முடியாது என கூறினார். நேட்டோ அமைப்பு அல்லது வேறு எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதில் அமெரிக்காவின் பங்கு இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம் என கூறிய அவர், சர்வதேச புவிசார் அரசியல் காரணங்களால் அமெரிக்காவுடனான கூட்டணி இன்றியமையாத ஒன்றாக பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். சென்னையில் நிலவிய பனிப்பொழிவு காரணமாக புறநகர் மின்சார ரயில்கள் இயக்குவதில் தாமதம் ஏற்பட்டது. கிண்டி, மீனம்பாக்கம், ஆலந்தூர் உள்ளிட்ட இடங்களில் கடும் பனிமூட்டம் நிலவியது. சாலைகள் மற்றும் ரயில் பாதைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் காணப்பட்டது. இதன் காரணமாக சென்னையில் ரயில்களின் வருகையில் தாமதம் ஏற்பட்டது. குறிப்பாக செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை வரை இயக்கப்படும் மின்சார ரயில்கள் 7 முதல் 15 நிமிட இடைவெளியில் தாமதமாக இயக்கப்பட்டன. மேலும் விமானங்கள் புறப்படுவதிலும் தாமதம் ஏற்பட்டது. சில விமானங்கள் தரையிறங்க முடியாததால் வேறு பகுதிக்கு திருப்பிவிடப்பட்டன. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டம் அறிவித்திருக்கும் நிலையில் உள்ளூர் மக்களின் மனநிலை இதற்கு நேரெதிராக இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக இந்து இஸ்லாமிய மதத்தினர் ஒற்றுமையாய் வாழ்ந்து வருவதாகவும் இது வேண்டாத பிரச்சனை என்றும் உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். வருஷமா பண்ணோம். 25 வருஷமா, ஒரு வருஷம் இல்ல, 25 வருஷம். ஒரு வருஷம் செய்ய 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 எங்களுக்கு ரிஜெக்ட் கொடுத்துட்டே இருந்தார். சிக்கந்தர் பாதுஷா ரிஜெக்ட் கொடுத்துட்டே இருந்தார். ஒரு குறையும் இல்லை. எங்க குடும்பம் பூரா நல்லா இருக்கு. வீடு வாசல் வாங்கி 6 கடை உண்டாக்கியிருக்கு. 6 கடை உண்டாக்கியிருக்கு. வீடு வாசல் வாங்கி எல்லாம் பேரம் பேத்தி எல்லாம் பார்த்தாச்சு. இப்பதான் என்னமோ புதுசா இப்ப சட்டம் உண்டாக்குறாங்க. ஏன்னா சுண்ணத்து பண்ண வந்து பிள்ளைய சுண்ணத்து கல்யாணம் பண்ண இங்கே தான் சரியா. மலையில பல வருஷமா கந்தி நடந்தது. நானே சுமையில் ஏற்றி பேசி விட்டுருக்கேன். நானும் போயிருக்கேன். எங்க மச்சான் மேல அஜரத்தா இருக்காரு. 50 வருஷமா இருக்காரு. நீங்க நேரத்தில் 50-60 வருஷமா இருக்காரு. எந்த தடையும் கிடையாது. இங்க உள்ள நாங்க கூட அவ்வளவா சுமக்க மாட்டோம். தெருவில் முதல் வீட்டுல இருந்து கடைச்சி வீடு வரைக்கும் எல்லாரும் செவந்து இருக்காங்க. 50-100 நான் பேசி விடுவேன். வருவாங்க போவாங்க. எந்த தடையும் கிடையாது. தச்சையில 6 மணிக்கு மேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. சரி, அதுக்கு ஒன்றும் முளைஞ்சி அசால்ட்டை விட்டான். இப்போ திடீர்னு வந்துக்கிட்டு மலையை கந்திரி பண்ணக்கூடாதுன்றாங்க. என்ன காரணம் கேட்டால் காவல்துறை பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ஆதாரம் காட்டினா தெரியாது சொல்ல மாட்டேன்றாங்க. சொல்லுங்க விலைக்கு போறோம்னா கேட்க மாட்டேன்றாங்க. எப்பவும் போல அவங்க வாட்டுக்கு போக வேண்டியது வர வேண்டியது. நாங்கள் எப்பவும் போல எங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றதே நல்லதாக இருக்கும். எப்போவுமே அந்த காலத்துல இந்த காலத்தில் வரைக்கும் நாங்கள் ஜாதி மதம் பார்க்காம தான் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் அப்படித்தான் வாழணும்னு விரும்புகிறோம். அதே நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனையை சுகமாக இரு தரப்பினரும் பேசி முடித்துக் கொள்வது நல்லதாக தெரியும். இது வேண்டாத பிரச்சனையாக நினைக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்ப இதுல வந்து இப்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எப்பவும் போல பேசுறாங்க. எப்பவும் போல சாதாரணமா பேசிக்கிறாங்க. அவங்க இங்கனக்குள்ள இருக்கிறவங்க வந்து அதை பத்தியெல்லாம் பேசல. எப்பவும் போல வர போக பேச நல்லா இருக்கா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புகழ்பெற்ற லலிதா முத்துமாரியம்மன் கோயிலின் முளைக்கொட்டு திண்ணையில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவிற்கு இஸ்லாமிய பெருமக்கள் சீர்வரிசை கொண்டு வந்தனர். அண்ணாநகர் பகுதியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற லலிதா முத்துமாரியம்மன் கோவில் முளைக்கொட்டு திண்ணையின் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது.
விழாவில் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். முக்கியமாக அண்ணாநகர் பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் பழத்தட்டுக்கள் உள்ளிட்ட சீர்வரிசையுடன் வந்து விழாவில் பங்கேற்றனர். இஸ்லாமிய பெண்களும் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மத நல்லிணக்கத்திற்கும் மத ஒற்றுமைக்கும் எடுத்துக்காட்டாக லலிதா முத்துமாரியம்மன் கோயிலின் முளைக்கொட்ட திண்ணையின் கும்பாபிஷேக விழா அமைந்தது. நாங்கள் சீர்வரிசையோடு வந்து கலந்து கொண்டோம். அவர்களும் எங்களுக்கு நாங்கள் பள்ளி திறப்பு விழாவிற்கு அவர்களும் சீர்வரிசையோடு வந்து கலந்து கொண்டார்கள். எங்களுடைய மத நல்லிணக்கத்தோடு மாமன் மச்சான் உறவுகளோடு நாங்கள் கொண்டாடி வருகிறோம். இந்த நீடிப்பு என்றென்றும் நிலைக்கும் என்றதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவன் பெயரால் அரசியல் செய்வோரிடையே அரசியலை கடந்து திருப்பணிகள் செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 2504 கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு கூறியதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சிறப்புற பணியாற்றிடும் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையை வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் வரும் 10ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை இம்மாத இறுதியில் தாக்கல் செய்யப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. அமைச்சரவைக் கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் நாள், பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய அம்சங்கள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஒருநாள் பிரம்மோற்சவம் எனப்படும் ரத சப்தமி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதிகாலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரை உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியருடன் 7 வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி கோயில் மாட வீதிகளில் ஊர்வலமாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். ஒரே நாளில் 7 வாகனங்களில் வீதி உலா நடைபெறுவதால் சின்ன பிரம்மோற்சவம் எனவும் இது அழைக்கப்படுகிறது. 4 மாட வீதிகளில் நடைபெறும் வாகன சேவைகளுக்கு முன்னால் கோலாட்டம், பரதநாட்டியம், நாட்டுப்புற நடனம் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. லட்சக்கணக்கான பக்தர்கள் ரத சப்தமி விழாவில் கலந்து கொண்டு வழிபட்டு வருகின்றனர். இன்று முதல் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அன்ன பிரசாதத்துடன் மசால் வடை வழங்கப்படுகிறது. மேலும் பக்தர்களுக்கு வழங்க 3 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் வெளிநாடுகளுக்கு நிதியுதவி செய்யும் பணிகளை மேற்கொண்டு வரும் அரசமைப்பு மூடப்பட இருப்பதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர், இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறினார். அரசு திறன் மேம்பாட்டுத் துறையில் பணியாற்றி வரும் எலான் மஸ்க் அரசின் செலவினங்களை குறைப்பதற்கான வழிகள் குறித்து தெரிவித்து அதை அமல்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் USAID எனப்படும் வெளிநாடுகளுக்கு நிதியுதவி செய்து வரும் அரசமைப்பை வெளியுறவுத்துறையுடன் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. USAID அமைப்பு மூடப்பட உள்ள நிலையில் அதன் தற்காலிக இயக்குநராக வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை அதிபர் டிரம்ப் நியமித்துள்ளார். இந்த தகவலை செய்தியாளர்கள் சந்திப்பில் ரூபியோ உறுதிப்படுத்தியுள்ளார்.